பொதுவாகவே இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்களில் மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு அது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ளே வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது. ஆனால் இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சேர் கூடிக்கிட்டே இருக்கு. கீழே இருக்கிறவர் இருட்டில் இருந்து வெளியே வான்னு வேற கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்களா. சரி, ஒரு முடிஞ்சுன்னு நினச்சேன். உண்மையிலே ஒன்று முடிஞ்சிச்சு. அதை நான் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ப்ரேயருக்கு போகிற ஆள். இன்றைக்கி போக முடியலை. பரவாயில்ல. ஆனால் இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க. எல்லார் முகத்திலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. வாழ்த்துக்கள். அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக இருக்காங்க, ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த இசையமைப்பாளர் அவர் டாக்டர்னு சொல்கிறாங்க புதுசாக. அவர் டாக்டர், ஆனால் இசையமைப்பாளராக இருக்கார். மியூசிக் நல்லா இருக்குது, 2 பாட்டும் நல்லா இருக்குது. அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா, ஒரு சவுண்ட் இன்ஜினியர். நான் அந்த சவுண்டை கேட்டுட்டு இருந்தேன். நான் மிக்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார். ஸோ ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவும் மிக சிறப்பாக இருந்தது. சூரஜ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே 2 விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. முதல்ல நான் நினைவுபடுத்துறது, இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர், அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி. அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்துல தரம் இருக்கிறதுனால தான். அவ்வளவு அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை அன்றைய காலகட்டத்திலே அவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே சோலேன்ற ஒரு படத்தில் தான் நம்ம அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். ட்ரெயினோட குதிரைகள் போகிறது. அதுக்கு நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, குதிரை இருக்குது. தமிழ்நாட்டில் லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். என்னென்ன ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும். அந்த அருவி கிட்டத்தட்ட சோலையில் இருக்கிற எல்லாமே ரிசம்பிளன்ஸாக இருக்கும், ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே. அவ்வளோ அழகாக, அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில். ஏன்னா அது ப்ரொடக்ஷனே 2 வருஷம் 3 வருஷம் இருந்தது சோலை. இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான். அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த அண்ணன் ஆர்.கே. செல்வமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தவன் நான். அப்போல்லாம் சினிமாவுக்கு வரல. இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிறவேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட, சண்டைகளோட, நட்போட, அது நிறைய இருக்குது, பெரிய கதை. நான் பொதுவாக எல்லாரையும் சார்னு தான் கூப்பிடுவேன். வெகு சிலரைத்தான் அண்ணேன்னு உரிமையோடு அழைப்பேன். அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன். இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்டர், அவர் அண்ணன் தான் நினைப்பேன். என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் நிற்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். பருத்தி வீரனில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அற்புதமான ஒரு பயணம்.
ரொம்ப கடின உழைப்பு. அவர்கிட்ட சாதாரணமானெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் அசாதாரணமாக தான் அண்ணனோட பயணப்பட முடியும். நான் ரொம்ப அதாவது என்னன்னா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருந்துருவாரு. நான் அவரோட ரூம்மேட் 6 மாதம். அவ்வளவு அழகான ஒரு பயணம். ஒரு 150 நாள் அந்த படம். என் குருநாதர் கே. பாலச்சந்தர் சார் சொல்லுவார், நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் ஆகிட்டேன். உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைதான். ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டுட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு. அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது. என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன், திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே வந்து சொன்னேன். சொல்லு, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ். நான் அந்த எஸ் எடுத்துட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே, அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேடையில் வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. எப்பா நீ ஏதோ சொன்ன, அவன் வேற ஏதோ சொல்கிறான், அவன் ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமாதானப்படுத்திச்சு. அது ஒரு பயணம். ஷாம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பருத்தியில் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும். அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சில் மூக்கில் வந்துடுது, இவர் கிண்டல் பண்ணுவார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக கேட்பேன், சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. ஏன்னா இவன் அண்ணன்ட்டு வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள் இருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன், இல்லை அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்து, ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படிதான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு வகையில் என் கூடவே நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு இருக்கு. ஷாமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன். பெரும்பாலும் டைரக்டர் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நீ முதல்ல யூனியன் மெம்பரான்னு கேட்பேன். 90% இல்லைன்னா அங்கேயே ஃபில்டர் ஆகிடும். அதனால நீ யூனியன் மெம்பரான்னு, ஆமாம் சார்ண்ணா, ஐயோ இப்போ நோ சொல்ல முடியாது. அப்புறம் மெதுவாக சார் அமீர் சாரும் கனி அண்ணன் வராங்க, கனி தான் அவங்க ரெஃபர் பண்ணாருன்னு. நான் நிறைய நாளாக அமீருக்கும் கனிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும்னு. சரி இந்த மேடையில சந்திப்போம் தான், அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அடுத்து போட்டேன், சார் நான் உங்கள் ஜூனியர் சார் அப்படின்னு. உடனே வந்தே தரணும் அப்படின்னு. அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன், நம்ம நாட்டை சேர்ந்தவன், நம்ம மொழி பேசும்போது ஒரு வர மாதிரி எனக்கு இந்த திரைப்பட கல்லூரி போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேலே வந்துடும். அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியாக தெரியுது. உண்மையாக இங்கே வந்த பிறகு ஏன் சொல்றேன்னா பூர்ணேஸ்வரத்து தேவி எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். பையன்ல இருந்து குழந்தையில இருந்து தெரியும். வராம இருந்தா மிஸ் பண்ணிருப்பேன். ஒன்று நான் எனக்கு தெரியாது தேவ், நீ தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது, தேவனும் எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அமீர் கிட்ட சரி இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசணுமே, என்ன பேசணும், என்ன படம் சார், ஆனால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லான கிளாசிக்கா இருக்குண்ணே. சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ண, அப்புறம் அது தேவ் அப்படின்னா, அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ண, அதெல்லாம் நம்ம சைட்ல என்ன நீங்க இது கண்ணியை கேட்டேன் அப்படின்னா. உண்மையாக எனக்கு தேவ் பேர் மாத்தம் தெரியாது. நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்ததால யார் உட்காந்துருக்காங்கன்னு கவனிக்கல. அப்புறமா கிரி பேசும்போது தான் ஆக்ட்ரஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறாங்களே, அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ். இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியது. நான் கிரி கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா பூர்ணேஷ் தானே இதுன்னு. அந்த வகையில் பூர்ணேஷ் ரொம்ப ஆல் த பெஸ்ட். இன்னும் ஏன்னா உங்க மாமா உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள்ல அவர் ஒருத்தர். அவங்க மாமா உலகத்துல ஒருத்தருக்கு தீமையே தெரியாது,
செஞ்சால் நன்மை தான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு. மிகச்சிறந்த இயக்குனர்களை, மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மிகச்சிறந்த தயாரிப்பாளர். காலம் அவர்கிட்ட நம்ம வந்து பிரிச்சா கூட அவர் வந்து அவரோட மெயினான அவரோட ஆம்பிஷன் வந்து பூர்ணேஷனை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறது தான் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் மகன் தான் சொல்லுவார், மாமான்னு சொன்னார். எனக்கு தெரியாது, அவர் நான் ரொம்ப நாளாக வந்து அவரோட சன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவரோட அக்கா பையன் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்ல சொன்னார். அதனால வந்து அவர் எங்க இருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை அவனுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருடைய ஆசையாவது இந்த படம் வெற்றி அடையும்.